Let the world hear his word. தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான். யாக்கோபு 4:7 வாலிபன் ஒருவன் யோவான் 5:24 மூலம் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டான். என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பதுதான் அந்த வசனம். இந்த வசனம் அவன் வாழ்க்கையில் ஒரு பெரிய சந்தோஷத்தையும் நம்பிக்கையும் கொண்டு வந்தது. பின்பு அந்த வாலிபன் தன் வீட்டுக்கு வந்து சோஃபாவிலே அமர்ந்திருந்தான். அவனுடைய எண்ணத்திற்குள்ளே சாத்தான் புகுந்து, நீ ரட்சிக்கப்பட்டாய் என்பது பொய், இயேசு கிறிஸ்து உன்னை ரட்சிக்கவில்லை என்று கூறினான். நேரம் செல்ல செல்ல சாத்தான் நேராக அவனோடு வந்து போராடுவதைப் போலவும் அவன் பெற்ற ரட்சிப்பில் மேலும் மேலும் சந்தேகத்தை கிளப்புவது போலவும் அவனுக்கு தெரிந்தது. மேலும் தான் உட்கார்ந்திருந்த சோஃபாவிற்கு கீழே பிசாசு உட்கார்ந்து கொண்டு தன்னோடு பேசுவது போலவும் அவனுக்கு தெரிந்தது. சற்று நேரம் இந்த பிசாசுக்கு எவ்வாறு பதில் கொடுப்பது என்று தெரியாமல் அந்த இளைஞன் தவித்தான். பின்பு அவனுக்கு ஒரு யோசனை தோன்றியது. வேகமாக சென்றான். தன் வேதாகமத்தை திறந்தான். யோவான் 5:24 தன் விரலை வைத்து தான் உட்கார்ந்திருந்த சோஃபாவுக்கு அடியில் அதை நீட்டி, ஏய் பிசாசே, நீயே இந்த வசனத்தை வாசித்துப்பார் என்று காட்டினான். அதே நிமிடத்தில் அந்த இளைஞன் உள்ளத்தில் சந்தேகத்தை ஏற்படுத்திய பிசாசு அந்த இடத்தை விட்டே ஓடிப்போனான். ஆம் பிரியமானவர்களே, இன்றும் பிசாசானவன் தேவனுடைய பிள்ளைகள் உள்ளத்தில் அவர்கள் விசுவாசிக்கிற தேவனுடைய வசனத்தை குறித்து சந்தேகத்தை ஏற்படுத்துகிறான். அவன் தேவன் இல்லை என்றும், மோட்சம் நரகம் என்பதெல்லாம் பொய் என்றும், வேத வசனங்கள் பொய் என்றும், இந்த உலகத்தை நாம் விரும்பியபடி அனுபவிக்கலாம் என்றும் மூளைச்சலவை செய்து கொண்டே இருக்கிறான். இந்த சாத்தானை வசனத்தை வைத்துதான் நாம் மேற்கொள்ள முடியும். ஏனெனில் சாத்தான் தேவனுடைய வார்த்தைகளுக்கு அஞ்சி நடுங்குவான். அவருடைய வார்த்தைகளுக்கு முன்பாக பிசாசு நிற்க முடியாது. பிசாசு சர்ப்பம் போல ஏவாளிடம் வந்து தேவன் சொன்ன வார்த்தைகள் மீது அவளுக்கு சந்தேகத்தை தூண்டினான். அவன் ஏவாளிடம், நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னதுண்டோ என்றான். பின்பு தேவனுடைய வார்த்தைகளுக்கு எதிர்மறையாக ஏவாளுக்கு சொல்லிக் கொடுத்து ஏவாளை தனக்கு கீழ்ப்படிய பண்ணினான். பிரியமானவர்களே, பிசாசு நம் உள்ளத்திலே பேசும்போது அவன் வார்த்தைகளை நாம் கேட்க ஆரம்பித்தோமெனில் நம்மை அவன் வலையிலே சிக்க வைத்து விடுவான். வேத வசனங்களை கொண்டு அவனோடே நாம் எதிர்த்து நின்றோம் எனில் அவன் நம்மை விட்டு ஓடி போவான். இயேசு கிறிஸ்துவையே பிசாசு சோதிக்க வந்தான். ஆனால் இயேசு கிறிஸ்து அவனை தேவனுடைய வார்த்தைகள் மூலம் மேற்கொண்டார். பின்பு அப்பாலே போ சாத்தானே என்று அவனை கடிந்து கொண்டார். உடனே சாத்தான் இயேசுவை விட்டு ஓடி போனான். ஆம் பிரியமானவர்களே, நம் எண்ணங்களில் கர்த்தருடைய வசனங்களுக்கு எதிராக சத்துரு சந்தேகத்தை கிளப்பும் போது தேவனுடைய வார்த்தைகளை வைத்தே நாம் அவனை மேற்கொள்ள வேண்டும். இனி நீ வாழ முடியாது, இனி நீ படிக்க முடியாது, உன் குடும்பம் அவ்வளவுதான் என்றெல்லாம் சத்துரு உங்களிடம் சொல்லும்போது தேவனுடைய வாக்குத்தத்தங்களை சத்தமாக அறிக்கையிடுங்கள். அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான். நீங்கள் ஜெயம் எடுப்பீர்கள். God bless you. Have a good day.